வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி யார்? சனி. சனி எங்கே இருக்கிறார்? 3ஆம் இடத்தில். 2ஆம் இடத்தில் ராகு, 8ல் கேது. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வாக்கு உங்களிடமிருந்து வெளிப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. திடீர்னு அன்பாக பேசலாம், திடீர்னு தூக்கி எறிஞ்சும் பேசலாம். வரைமுறை இல்லை. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்காங்க? ராகுன்னா உட்காந்துருக்கார். செலவுகள், திடீர்னு நிறையா செலவு பண்ணுவீங்க. திடீர்னு முக்கியமான வேலை கூட ஐயோ இதுக்கெல்லாம் நான் காசு செலவு பண்ண முடியாதுங்க. யாரும் எதையுமே எதிர்பார்க்க முடியாத விதத்தில் பிஹேவியர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல எஃபோர்ட்ஸை கொடுக்க சொல்லும், கடுமையாக உழைக்க சொல்லும். அப்போ உழைப்போம், உழைக்கிறது பிடிக்கும். ஏன்னா கிரகத்துடைய தன்மை தானே இதெல்லாம், அது பிடிக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால மைண்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுமானா ஏற்படும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன். திரைப்படத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருக்கவங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கும். பெயிண்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக வேலை செய்வாங்க. காலம் நேரத்தை பார்க்காமல் வேலை செய்வார்கள். 6ஆம் இடத்தில் குரு. காம்படிஷனே பிடிக்காது. குரு 6ஆம் இடத்துல இருந்தால் நான் ஃபஸ்ட்டு வரணும், ஆனால் நான் மட்டும் ஓடுறேனே, என் கூட யாரும் ஓடக்கூடாது. அப்படி ஓடினா நான் வரல பாட்டத்துக்கு. இதுதான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. அந்த தன்மை 7ல் சூரியனும் புதனும். எப்போ நான் மனைவியோடையோ இல்லை காதலியோடையோ ரொம்ப சௌஜன்யமாக இருப்பேன், எப்போ அடிச்சுப்போம், எனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அதை உங்களுக்கு ஏற்படும். 8ல் செவ்வாய் கேது. கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஹெல்த்து ப்ராப்ளம் கதவை தட்டிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுன்னா என்ன, வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு எப்போ வரும்னே தெரியாது, ஆனால் வரும். தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையில் சஃபரிங்கே கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தன்மை. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தகராறுகள் உண்டாகும். சில நேரங்களில் நண்பர்களோட அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும். வாக்கினில் கவனம் தேவைன்னு சொல்லலாம், ஆனால் அந்த கவனத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்களான்றது உங்களுக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் அதோடைய நெட் எஃபெக்டாக வர்றதுனால கேர்ஃபுல்லாக இருங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.